அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. யா பாரிஉ அல் பாரிஉ என்ற அல்லாஹுவினுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவின் 6 பயன்களையும் மேலும் கனவுகளுடைய விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அல் பாரிஉ என்றால் ஏற்ற இரக்கமில்லாமல் சரிசமமாக படைப்பவன் என்ற அர்த்தம் கொண்டது. அல்லாஹ் இதை குர்ஆனில் நீங்கள் வானத்தையும் பூமியையும் பாருங்கள், நாம் இதனை எவ்விதமான தூண்களும் இல்லாமல் சரிசமமாக நிலைநாட்டியுள்ளோம் என்பதாக கூறியுள்ளான். துல்லியமாக படைப்பவன் அல் பாரிஉ. தாவரங்கள், மிருகங்கள், கனிமங்கள், ஜின்கள், மனிதர்கள், மலக்குமார்கள் என அனைத்து படைப்புகளும் ஒரு சரிசமமான நேர்கோட்டில் படைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுடைய படைப்புகளில் எவ்விதமான ஏற்ற இறக்கமும் இல்லை. இது அல் பாரிஉவான அல்லாஹுவினுடைய ஆற்றலாகும். பாருங்கள், அல் பாரிஉ அல்லது யா பாரிஉ என்பதனுடைய வசீஃபாக்களை பார்ப்போம். முதலாவதாக, ஒருவர் பல்வேறு வசீஃபாக்களை ஓதியும் அவருடைய ஹலாலான ஒரு ஹாஜத்து நிறைவேறவில்லை, மிகுந்த கவலையில் இருக்கிறார் என்றால் அவர் தினசரி ஏதேனும் ஒரு நேரத்தில் 246 முறை யா பாரிஉ என்பதை ஓதி வர வேண்டும். முன்பின் 100 முறை சலவாத், சிறிய சலவாத்தாக இருந்தாலும் போதுமானது. இன்ஷா அல்லாஹ் அவர் நாடிய நாட்டம் நிறைவேறும். அவ்வாறு மிக மிக அவசரமாக இருந்தால் அவர் ஐவேளை தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 246 முறை யா பாரிஉ என்பதை ஓதணும். முன்பின் 100 முறை சலவாத் ஓதிக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் 6 நாட்களில் அவருடைய அந்த ஹாஜத் பூர்த்தியாகிவிடும். அவ்வாறு அவருடைய ஹாஜத் பூர்த்தியாகவில்லை என்றால் அடுத்த 2-6 நாட்களை தொடருங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த 3-6 நாட்களுக்குள்ளாக ஹாஜத் பூர்த்தியாகிவிடும் என்பதாக சொல்றாங்க. அற்புதமான வசீஃபா இது. யா பாரிஉ 246 முறை தினசரி அல்லது ஐவேளை தொழுகைக்கு பிறகும். இரண்டாவதாக, யா பாரிஉ என்பதில் மருத்துவர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது. ஒரு மருத்துவர் தன்னுடைய மருத்துவத்தின் காரணமாக தனது நோயாளிகளுக்கு நோய் நிவாரணை கிடைக்க வேண்டும் என்று நாடினால், அவர்கள் பலனடைய வேண்டும் என்று நாடினால், இன்ஷா அல்லாஹ் தினசரி எப்பொழுதும் அவர் யா பாரிஉ என்று ஓதிக்கொண்டே இருக்கட்டும். அவ்வாறு அது இயலவில்லை என்றால், எப்பொழுதும் ஓத முடியல அப்படின்னு சொன்னா தினசரி 1000 முறை யா பாரிஉ என்று ஓதிக்கொள்ளவும். முன்பின் 100 முறை சிறிய செலவாத்தாக இருந்தாலும் சரி ஓதிக்கொள்ளவும். இந்த 1000 முறைகள் ஓதிய பிறகு அவருடைய 2 கைகளிலும், அந்த மருத்துவர் தன்னுடைய 2 கைகளிலும் அவர் ஊதிக்கொள்ளணும். தன்னுடைய 2 புறங்களிலும், 2 புஜங்களிலும், இது ஃப்ரண்ட் கேமரா அப்படிங்கிறனால உங்களுக்கு இது லெஃப்டாக தெரியலாம், இது என்னுடைய ரைட். இந்த புறம் இந்த மாதிரி ஒரு 3 தடவை, இந்த பக்கம் ஒரு 3 தடவை, இப்படியாக தினசரி செய்து வரணும். 90 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் அவருடைய கரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிஃபாவை தருகிறான். அவர் கொடுக்கும் மருந்துகளில் மக்களுக்கு பயனடைவதை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். எப்போ அவருடைய மருந்துகளில் மக்கள் பயனடைய ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போவே அவருடைய பெயரும் வெளியில் பரவும் இல்லைங்களா? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே போயிட்டு வந்தேன், நல்லா இருக்குன்னு சொல்லி மற்றவங்களுக்கு அவங்க தானாகவே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அதற்கான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். மருத்துவர்களுக்கான அற்புதமான வார்த்தை இந்த யா பாரிஉ. மருத்துவர்கள் எப்போவுமே யா பாரிஉ, என்ன நம்ம சாதாரணமாக நம்ம நார்மலாக இருக்கிற நேரத்தில் யா பாரிஉ யா பாரிஉ யா பாரிஉ யா பாரிஉ சொல்கிறதுல என்ன இருக்குது? ஒரு சிரமமும் இல்லை, ரொம்ப லேசான வார்த்தை. யா பாரிஉ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மருத்துவர்களுடைய கரங்களில் ஷிஃபாவை தருகிறான். மூன்றாவதாக, பெண்ணிற்கு மலட்டுத்தன்மையின் காரணத்தினால் குழந்தை பிறக்கவில்லை என்றால் அதற்கான மருத்துவத்தை அவங்க தொடர்ந்து செய்யணும். இது நமது முதல் சஜஷன். அதனோடு யா பாரிஉ என்பதை 100 முறை ஓதிக்கொள்ளவும். முன்பின் 11 முறை செலவாத் ஓதிக்கொள்ளுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி உங்க முன்னாடி இருக்கட்டும். அந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் 100 முறை யா பாரிஉ, முன்பின் 11 முறை செலவாத் ஊதி அந்த பெண் பாதி கிளாஸை குடிக்கணும். அதற்கு பிறகு அவருடைய கணவர் ஆண் பாதி கிளாஸை குடித்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் 92 நாட்கள் தொடர்ந்து இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் செய்து வரும் பட்சத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கவலையை நீக்கி அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை தருகிறான். ஆண் குழந்தை பிறக்கும் இன்ஷா அல்லாஹ். நான்காவதாக, ஒருவர் தன்னுடைய திறமையின் மூலம், தன்னுடைய கல்வியின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய அதிசயத்தக்க கண்டுபிடிப்புகளை உருவாக்க நினைக்கிறார். ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறாரு அல்லது ஒரு என்ஜினியராக இருக்கிறாரு. அவர் அந்த கண்டுபிடிப்புகளை உருவாக்க எண்ணுகிறார். அவர் அல்லாஹுவினுடைய உதவியையும் நாடுகிறார் என்றால் அந்த சமயத்தில் யா பாரிஉ என்பதை அவர் சதா நேரமும் ஓதி வர சொல்றாங்க. அவ்வாறு அது அவருக்கு இயலவில்லை என்றால், எப்பொழுதுமே ஓத முடியலன்னு சொன்னா ஏதேனும் 2 தொழுகைகள், ஒரு நாளினுடைய ஐவேளை தொழுகைகளில் ஏதாவது 2 தொழுகை, அந்த தொழுகைகளில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் 100 முறை யா பாரிஉ, முன்பின் 11 முறை செலவாத் ஓதி தன் மீது ஊதிக்கொள்ளணும்.
தண்ணீர் கிடைக்குதுன்னு சொன்னால் தண்ணீர் இருந்துச்சுன்னா தண்ணி முன்னாடி வச்சு தண்ணீரில் ஊதி குடித்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இவ்வாறு செய்யும் பட்சத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு அற்புதமான உதிப்புகளை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய அற்புதமான கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் ஆற்றலை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறான் என்பதாக கூறப்படுகிறது. ஐந்தாவதாக, ஒருவருக்கு முடி அதிகமாக கொட்டுகிறது, முடி குறைவாக இருக்குது, ரொம்ப மெல்லிசாக ஆயிருச்சு, அவர்களுக்கு ரொம்ப இலகுவான ஒரு அமல் இது. ஆனால் நிச்சயமாக தங்களுக்கு பயன்படுத்தும். தாங்கள் ஆச்சரியத்தை பெறுவீங்க. அற்புதமான அமல் இது. தாங்கள் சீப்பை எடுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று கூறி சீப்பை எடுக்கணும். எடுத்துட்டு தாங்கள் தலைவாடுறதுக்கு முன்னாடி தினசரி இந்த அமலை செஞ்சிடணும். பிஸ்மில்லாஹ் என்று கூறி சீப்பை எடுக்கணும். எடுத்து பிஸ்மில்லாஹ் என்று மறுபடியும் சொல்லி யா அல்லாஹு யாபாரி ஊ, யா அல்லாஹு யாபாரி ஊ என்று 7 முறை மட்டும் ஓதுனா போதுமானது. 7 முறை ஊதி அந்த சீப்பில் ஊதிக்கொள்ளுங்க. தலையை வார ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த அமலை செய்துட்டு வாங்க. தங்கள் அற்புதமான பயன் தங்களுக்கு கிடைக்கும். தங்களால் முடிஞ்சால் இதையும் சொல்கிறாங்க, தங்களுடைய தலையிலையும் 7 முறை யா அல்லாஹு யா பாரி உன் ஓதி 2 கைகளில் ஊதி தலையிலையும் என்ன செஞ்சிடணும், தடவிக்கொள்ளணும். தங்களால் முடிஞ்சால் அந்த எண்ணெயிலையும் ஊதிக்கொள்ளணும். இல்லை முடியலையா அந்த சீப்பில் மட்டும் ஊதினா போதுமானது. தொடர்ந்து இந்த அமலை செய்து வர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடி கொட்டுதலை அல்லாஹ் நிறுத்துகிறான். மருத்துவம் சார்ந்த தங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்கணும். மருத்துவம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லை, முடி கொட்டுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த அமல் தங்களுக்கு அற்புதமான பலன் தரும். நிச்சயமாக தாங்கள் செய்து பாருங்க, ஆச்சரித்து பெறுவீங்க. 6வதாக, எவர் ஒருவர் ஐவேளை தொழுகைக்கு பிறகும் வெறும் 7 முறை யா பாரிஉ என்று ஓதி வருகிறார் என்றால் அவருடைய ஈமானை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அவருடைய கபருடைய வேதனையிலிருந்து அவரை அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஈமானோடு அவர் இறந்த பிறகு அவருடைய கபருடைய வேதனை அவருக்கு இருக்காது என்பதாக சொல்றாங்க. மிக மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் வெறும் 7 முறை, 7 செகண்ட் தான் ஆகும். இந்த 7 முறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானையும் பாதுகாக்க செய்து கபருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிம்மதியை தர்றான். இதை தாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கனவுல யா பாரிஉ என்பதை பார்த்தால் அவருடைய ஏதேனும் ஒரு நின்றுவிட்ட காரியம், அவரே அதில் நிராசை அடைஞ்சிட்டார், அவர் மறந்துட்டார், அந்த காரியத்தையே மறந்துட்டார் என்றாலும் கூட இந்த யா பாரிஉ என்பதை பார்த்த பிறகு இன்ஷா அல்லாஹ் அவருடைய இந்த நின்றுவிட்ட காரியம் மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் வெற்றியடைய செய்வான். அந்த காரியம் நடந்து முடிஞ்சிடும். அவரே மறந்திருந்தாலும் சரி, அவர் அதில் நிராசையாக இருந்தாலும் சரி, நடக்காது என்று முடிவெடுத்திருந்தாலும் சரி, அந்த காரியத்தை அல்லாஹ் முடித்து தருவான். இரண்டாவது இன்னொரு விளக்கம் இருக்கு. ஒருவர் இந்த யா பாரிஉ என்பதை கனவில் பார்க்கிறார். அவருடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் நேரத்தில் அந்த சமயத்தில் பார்க்கிறாருன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மனைவிக்கு சாலிஹான ஆண் குழந்தையை தருவான் என்பதனுடைய விளக்கமாகும். இவைகள் யா பாரிஉ என்பதனுடைய 6 விளக்கங்கள். மேலும் அதனுடைய கனவினுடைய விளக்கங்கள், மேலும் யா பாரிஉ என்பதனுடைய பெயரினுடைய காரணத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களினுடைய பொருட்டை கொண்டு நமது வாழ்வை அழகுபடுத்துவானாக. அல்லாஹ் அவனது அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை ஓதக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இதுபோன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணித்த லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2025 பெண்களுக்கான முபல்லிகா கோர்ஸ் ஆரம்பமாக இருக்கிறது. தாங்கள் இந்த கோர்ஸில் இணையணும் அப்படின்னு சொன்னால் தங்களுக்கு குர்ஆன் நன்றாக ஓத தெரிந்திருக்க வேண்டும். 2வதாக தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். 3வதாக தாங்கள் 15 வயதை பூர்த்தியடைந்தவராக இருக்கணும். இந்த முபல்லிகா கோர்ஸில் என்னென்ன பாடங்கள் தங்களுக்கு கற்பிக்கப்படுது ஸ்க்ரீனில் பாருங்கள். ஃபிக்ஹுல் முயஸ்ஸர், தர்ஜுமத்துல் குர்ஆன், இல்முத் தஜ்வீத், முஃபீதுத் தாலிபீன், ஜாதுத் தாலிபீன், ஷரஹ் மிஅத் ஆமில், அஸ்ஸர்ஃபுலில் முப்ததஈன், உருது கா காயிதா, தாலீமுல் இஸ்லாம், துரூசுல் லுகத்துல் அரபியா, கஸஸுன் நபியீன். இந்த பாடங்கள் ஜூம் மீட்டிங்கின் மூலமாக நடைபெறும். 100% பர்தாவின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இது நடைபெறும். தாங்கள் இந்த முபல்லிகா கோர்ஸில் இணைய விரும்பினால் கீழ்வரக்கூடிய இந்த நம்பருக்கு முபல்லிகா என்று மட்டும் தாங்கள் டைப் செய்து வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். டிசம்பர் மாதம் முழுக்க முபல்லிகாவிற்கான அட்மிஷன் நடைபெறும். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்ஷா அல்லாஹ் பாடம் ஆரம்பமாயிரும். அதுக்கப்புறம் அட்மிஷன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில். சுப்ஹானஹு வ தஆலா நமது சாதியா கல்வி குழுமத்தின் அனைத்து பணிகளையும் கபூல் செய்தருள் புரிவானாக. கியாமத் நாள் வரை இந்த பணி தொடர்வதற்கான பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.